பணக்கார திமிரை எங்க கிட்டதான் காட்டணுமா? சம்பந்தியம்மா, இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க பணக்கார திமிர் தானே தெரியுது. நான் சொல்லும் போது இவங்க எல்லாருக்கும் உரைக்கல. இப்போ எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஆண்டி, நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு நிறுத்துங்க. அத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. ஜெனரல் செக்கப்னு கூட்டிட்டு போய் எனக்கு தெரியாம உங்க சந்தேகத்தை போக்க நினைச்சிருக்கீங்களே. அப்ப நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா என்னென்ன செக்கப் பண்ணுவீங்க? சுஜாதா, என்ன பேசுற? அது உங்க புள்ள கிட்ட கேளுங்க, ஏன் அப்படி சொன்னாருன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க மானெல்லாம் போச்சே. சம்பந்தி, நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துல தான். நீ நிறுத்து. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. உனக்கு ஏன் மேல கோவம்னா என்கிட்ட காட்டியிருக்கணும். என்ன பழி வாங்குவா இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? போச்சா போச்சா, சொன்னேனே நம்பாத நம்பாதன்னு. இவங்க திட்டம் தெரிஞ்சுதானே நான் கல்யாணத்தை நிறுத்த அவ்வளவு பாடுபட்டேன். இப்போ எல்லாம் வெட்ட வெளிச்சமாயி போச்சா? ஐயோ கடவுளே, நான் பெத்தது ஒரே பொண்ணு, அதுக்கு இப்படி ஆகணும். அத்தை, இப்படி பேசாதீங்க அத்தை. இவங்க ரொம்ப நல்லவங்க. ஓகே அரஞ்சனா, உனக்கும் குடும்பத்துக்கு நல்லது பண்ணா அவங்க நல்லவங்களா? என் தங்கச்சி குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திருக்காங்க. சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. இவங்க சின்ன பசங்க, தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறாங்க. நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க அப்படிப்பட்டவங்களா? நீங்க செய்யறவங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இந்த சபையில அசிங்கப்பட்டது என் பொண்ணு, என் குடும்பமும் தான். சின்ன வயசுல ஒரு பேனா பென்சில் கூட திருடினது கிடையாது. ரோட்ல ஏதாவது பணம் கிடந்தா கூட கோவில் உண்டில தான் போடுவாளே தவிர அவ வச்சுக்க மாட்டா. அப்படிப்பட்டவளை உங்க எல்லார் முன்னாடியும் உங்க பிள்ளை சுஜாதா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ திருடி இல்ல, நோயாளி. அதை எல்லாருக்கும் புரிய வைக்க தான் நான் முயற்சி பண்ணேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு. சி, வாய் மூடு. நான் திருநதை நீ கண்ணால பாத்தியா? இனி என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த நிமிஷத்தோட உனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கிற எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அம்மா வாங்க போலாம். சுஜாதா, அவசரப்படா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அம்மா நீங்களும் போறீங்க. வாடா போலாம். மாமா நில்லுங்க. சுஜாதா நில்லு. சுஜாதா, சுஜாதா. சத்யா, அக்கா, ராஜமாமா என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்வாரு சத்யா? அழறாரு. இங்க இவன் இப்படி, ஜெயில ராஜு. எல்லாம் என் தலை எழுத்துமா, தலை எழுத்து. சரி சத்யா, அண்ணாச்சி பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? இன்னும் இல்லக்கா. என்ன சத்யா, போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அக்கா, அண்ணாச்சி இன்னும் காணோம். போன் பண்ணி கேக்குறீங்களா? கேக்குறேன். என்னக்கா, போன் எடுக்கலையா? போன் எடுக்கல சத்யா. ஒருவேளை இங்க வந்துட்டு இருக்காரோ என்னவோ.
சத்யா இதோ அவரே வந்துட்டாரு. நீ கவலையே படாத, இப்பவே பணத்தை கட்டிடலாம். வாங்க அண்ணாச்சி, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க. மேடம் என்ன அண்ணாச்சி, அவ்வளவு பெரிய தொகையை இங்க எப்படின்னு யோசிக்கிறீங்களா? மேடம் என்ன அண்ணாச்சி? இல்ல அது வந்து வட்டி சரியா வருமானு யோசிக்கிறீங்களா? அதான் நான் சொன்னனே, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க பணம் உங்க கைக்கு கரெக்டா வந்துரும். ஆமா, பணத்தை கார்லயே வச்சிட்டீங்களா? நல்லதுதான், சேஃபா இருக்கும்ல. பெரிய தொகை வேற. வாங்க எடுத்துட்டு வரலாம். மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு. அக்கா, சிக்கலா? என்ன சிக்கல்? இல்ல அவ்வளவு பெரிய தொகையை எப்போதும் கையிருப்பா நான் வச்சுக்கிறது இல்ல. பொதுவா இது மாதிரி கேட்கறவங்களுக்கு நான் வெளியில இருந்து தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். சரி அண்ணாச்சி, அதெல்லாம் எனக்கு தெரியுமே. இல்ல மேடம், நான் ஒருத்தர்கிட்ட இது விஷயமா முன்னாடியே பேசியிருந்தேன். வட்டிக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். அதை நம்பி தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். இப்போ போய் கேட்டா பணம் அதுவும் 15 லட்சம் மொத்தமா இல்லைன்னு கையை வச்சுட்டேன் மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். சார், அங்கே மட்டும் இல்ல, இன்னும் 2-3 இடத்துல கேட்டு பார்த்துட்டு எங்கேயுமே அமையல. என்ன அண்ணாச்சி விளையாடுறீங்க? எங்க வந்து என்ன சொல்றீங்க? உயிர் போற விஷயம்னு சொல்லி தானே பணத்தை கேட்டோம். இப்ப வந்து கைய விரிச்சிட்டாங்க. கிடைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க? ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. வட்டியை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என் வீட்டை வித்தாவது. மாமா இல்ல காயத்ரி, பிரகாஷ். நீங்க இருங்க மாமா. என்ன விளையாடுறீங்களா? மேடம் என்ன மேடம் நீங்க, நான் என்னத்துக்கு உங்ககிட்ட? பின்ன பணம் உடனே உங்க கைக்கு வந்துரும்னு வாக்கு கொடுத்தீங்க. இங்க என்ன நடக்குது, நாங்க என்ன நிலைமையில இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? என் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமையா உங்ககிட்ட வந்து நின்னோம்? நீங்க தருவீங்கிற நம்பிக்கையில நாங்க வேற எங்கேயும் போய் கேட்கல. அதுக்கும் மேல பணம் வந்தும் வேண்டாம், நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையா இருந்தா நீங்க சாதாரணமா வந்து இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என் குழந்தை சாகணுமா? இல்ல சத்யா, இது சும்மா விட முடியாது. பணம் கிடைக்கும்னா கிடைக்கும், இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே பணம் வரும்னு சொன்னாருல்ல, அப்ப பணம் வந்திருக்கணுமே. பாருங்க நாச்சி, நாங்க ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நொந்து போயிருக்கோம். வந்த பணத்தையும் வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டோம். ச்சே, இப்படி நீங்க மோசம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் நிலைமை அப்படி. என்னங்க உங்க நிலைமை? எங்க நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன மாமா சொன்ன மாதிரி வட்டி வருமோ வராதோ, பெரிய தொகையாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? மேடம் என்ன மேடம் நீங்க, நான் உங்க விஷயத்துல என்னைக்காவது இப்படி நடந்திருக்கேனா? அதுவும் பிரகாஷ் தம்பி எனக்கும் நல்லா தெரியும். அவரும் என்கிட்ட வரவு செலவு வச்சிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சு நான் இப்படி நடப்பேனா? நம்புங்க, உண்மையில சிரமம் மேடம். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க கொடுத்த வாக்க நம்பிதான். அக்கா, இல்ல சத்யா, இப்ப எனக்கு வர கோவத்துல மேடம் இவர் மேல கோவப்பட்டு இப்ப என்ன ஆக போகுது? அண்ணாச்சி, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது? 4 இடத்துல அலைஞ்சு கேட்டுட்டு தான் தம்பி வர்றேன், எங்கேயுமே கிடைக்கல. பரவாயில்ல விடுங்க. சத்யா, இவரை பத்தி உனக்கு தெரியாது. அக்கா, அவர் தான் எல்லாமே எடுத்து சொல்றாரு. பாத்தீங்களா எங்க நிலைமைய? போங்க, எங்க கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. என்ன சத்யா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? தெரியலக்கா. அழு, நல்ல அழு. எல்லாரும் சேர்ந்து நல்ல குடும்பம் சொல்லி உன்னை கணத்துல தள்ளினாங்கல்ல. சரோஜா, அழு. என்ன பேசுற? என்ன பேசுறேனா? சொன்னேனே, அன்னைக்கே அழுது சொன்னேனே, யாரும் கேட்கல. அதனாலதான் இப்ப இவ அழறா. அந்த அன்னபூர்ணிக்கு அவ பையனுக்கும் பண திமிருங்க, வன்மம். சரோஜா, என் மேல கோவப்பட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? சுஜாதா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. மாப்பிள்ள சொன்ன மாதிரி. மாப்பிளையா? எவன சொல்றீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சுஜாதா, அப்பா இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அவர் சொன்ன மாதிரி உனக்கு. அப்பா, இத பாருமா,
அப்பா சந்தேகப்படலமா. அதே சமயம் கார்த்திக் அவங்க வீட்டுல இருந்த சில பொருள்லாம் இங்க பார்த்ததா சொல்றாரு. உனக்கு அப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனதாவும் சொல்றாரு. என்னப்பா நீங்க? அந்த வியாதி இருக்கிறது என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. கார்த்திகோட ஆபீஸ்க்கு போனப்ப அவ அவரோட கண்ணாடியை திருடி அத நான் தான் திருடுன்னு நினைச்சு. என்ன நீதான் நினைச்சு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஏன் வேலை கோவம். அதான் இப்படி திட்டம் போட்டு காய நகர்த்திருக்காங்க. ஆமாங்க, நான் தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டு சொன்னேனே. சுஜாதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ கார்த்திக் கிட்ட தனியா பேசிருக்கலாம். கொஞ்சம் நிதானமா இத பத்தி. என்ன தனியா பேசுறது? அவங்க தப்பா பேசினாங்க, நம்ம கோவப்பட்டோம். இப்ப சுஜாதா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் பொறுப்பு? அத பத்தி நினைச்சாதான் கொதிப்பா இருக்கு. அவனை வெட்டி எரிஞ்சிருப்பேன். அண்ணா சுஜாதா, நீ அத பத்தி எதுவும் கவலைப்படாத. இதுக்கு ஒரு வழி சொல்லாம நான் அவனை விட மாட்டேன். அம்மா, நல்லதோ கெட்டதோ அவனோட குழந்தைய சுஜாதா சுமக்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். சுஜாதா மேல பழி போட்டாலும் சரி, அவன் இவ்வளவு கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதுக்கு அவன் ஏதாச்சும் சொன்னா கவலைப்படாது சுஜாதா. அந்த கார்த்திக் இல்லன்னு தப்பிக்கவே முடியாது. அண்ணா, இனிமே இந்த வீட்ல கார்த்திக் பேச்சு எடுக்க வேண்டாம். நம்ம பட்டாசிங்கெல்லாம் போதும். கட்டிக்க போற பொண்ணு திருடின்னு சொல்றவரோட என்ன வாழ சொல்றியா? எல்லாம் சரி, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா? அண்ணா, என்ன மன்னிச்சிடு. நான் போய் சொல்லிட்டேன். நான் கர்ப்பமா இல்ல. என்னடி சொல்ற? என்ன சொல்ற சுஜாதா? ஆமாண்ணா, நான் கர்ப்பம்லாம் இல்ல. நான் சொன்னது போய். போயின்னா நீ தாரணி அண்ணியோட வாழணும்னு நினைச்சுதான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். அதுவும் அன்னபூர்ணி ஆண்டி தான் சொல்ல சொன்னாங்க. நீ திருட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு நாங்க யாருமே நினைக்கல. அதை தடுக்க தான் இப்படி பண்ணோம். பாத்தீங்களாப்பா, அவனுக்கு சொன்னாங்களா இவ கேட்டாலாம்? அண்ணா, இந்த விஷயம் அப்பாவுக்கும் அன்னைக்கு முதல்லயே தெரியும். பாத்தியா சுரேஷ், அப்போ எல்லாரும் திட்டம் போட்டு பண்ண கூட்டு சரிதான் இது. எவ பெத்த பொண்ணிய வாழ வைக்கிறதுக்காக ஏன் பொண்ணு கெட்டு போனவன்னு சொல்லிருக்கா அந்த அன்னபூரணி. இதுல இருந்தே தெரியல அவ எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன்னு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? போடு சொல்லு. உங்க வீட்ல ஒரு பிரச்சனைனா நீயும் உங்க அக்கா தங்கச்சிய சோரம் போனவன் நான் சொன்னா நீ ஒத்துப்பியா? அதாண்டி லூசு லூசுன்னு நாங்க எல்லாரும் ஒன்ன நினைச்சா நீ எங்க எல்லாரையும் லூஸ் ஆக்கிட்டு இருக்க. என்னப்பா நீங்க எப்படிப்பா இதுக்கு சம்மதிச்சீங்க? இல்லப்பா, முதல்ல எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. சொல்லப்போனா உண்மையா நான் கோபப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து சொல்லி நான் நல்லதுன்னு நினைச்சு. நிறுத்துங்கப்பா. இப்ப அம்மா சொல்ற நிஜமாய் போச்சா? என் தங்கச்சியை கெட்டு போனவன் சொல்லி என் கல்யாணத்தை கெடுத்து என்ன மிரட்டி எத்தனை. அப்போ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளவு திட்டம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சியை ஊர் கூட்டி திருடின்னு சொல்லிச்ச. அவங்க சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு? அவனே நொந்து போயிருக்காடா. நொந்து போயிருக்கானா? அது யாரால? உங்களாலதான். பெத்த அப்பாவை அவளுக்கு புத்திமதி சொல்லாம நீங்களும் அவளோட சேர்ந்து ஆடி இருக்கீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? டேய், அவங்க போட்ட திட்டம் இவருக்கு தெரியல. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சா இப்படிதான். அந்த கார்த்திக்கும் அவங்க அம்மாவும் என் கண்ணில் பட்டாங்க. அவங்களை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். ராஸ்கல் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்கான். அதெல்லாம் ஒரு குடும்பம். அன்னபூர்ணிலாம் ஒரு பெரிய மனுஷியா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. சுஜாதா, நீ எடுத்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. இனிமேல் இந்த வீட்டுல யாருமே அந்த கார்த்திக் பேச்சை எடுக்கக்கூடாது. நேர்ல பாப்பேன்ல, அப்ப கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி, உனக்கெல்லாம் ஒரு குடும்பம்னு. கூட்டு சதி பண்ணிருக்கீங்களேங்க. உனக்கு என் பொண்ணு மானம் போனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து வாழணும். அந்த பாவத்துக்கு தானடி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அனுபவிக்கிறீங்க.
அக்கா இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? அதாண்டி காயத்ரி. எனக்கு தெரியும்க்கா, நீ நினைச்சத சாதிக்காம விட மாட்டேன்னு. மேடம் மேடம் வாங்க அண்ணாச்சி. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் தேடி அலைஞ்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தேன். நீங்க என்னடான்னா வந்துகிட்டு இருக்கும் போதே பணம் இல்லைன்னு சொல்லி எப்படியாவது சமாளின்னு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. என்ன மேடம் இதெல்லாம்? உங்களுக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? சத்யாவை கூட்டிட்டு வரும்போதே இல்ல சிரமம், பணம் கிடைக்காதுன்னு சொல்லுங்கன்னு சிக்னல் காட்டுறேன். நீங்க அத பார்க்காம நான் பார்க்கும்போது நீங்க சத்யாவை பார்த்தா, சத்யா பார்க்கும்போது என்னால எப்படி சிக்னல் கொடுக்க முடியும்? ஏன் மேடம் பணம் வேண்டாமா? அங்கே பிரகாஷ் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, போராட்டம் தான். அத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, இதென்ன பெட்டி? நீங்க சொன்னீங்கன்னு 15 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு அவசியமும் இல்ல. இதை நீங்க எடுத்துட்டு போலாம். மேடம் இதை நான் வட்டிக்கு விடுறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்ப திரும்ப கொண்டு போன்னு சொன்னா எப்படி? நீங்க எதை எப்படி மடக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு சமமா ஒரு நல்ல ஆர்டர் வாங்கி தரேன். இப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். மேடம் ஆபரேஷனுக்கு பணம் அத நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வட்டிக்கு விட்டுருந்தனா நல்ல வட்டி கிடைச்சிருக்கும். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி மேடம், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அத்தனை பேரையும் ஆட்டி வைக்கிற காயத்ரி, சும்மா நடுங்குறா. பின்ன ஹோட்டலுக்கு தேவையான அத்தனை மளிகை சாமான்களும் அவர் கடையில தானே வாங்குறோம். அப்படி போடு. லேக்கா, இப்போ அடுத்த கட்டமா? ஓகே. இத பாரு காயத்ரி, நீ சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். இதுல நீ பிளான் பண்ண மாதிரி எல்லார்கிட்டயும் ஃபைனான்சர் கிட்ட கடன் கேட்டு வாங்குற மாதிரியும், அதுல ஜெயஹிந்த் விலாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணணும்னு டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இத படிச்சா வீட்டு பேர்ல வாங்குற கடனுக்காக சம்மதம் தெரிவிச்சு இதுல எல்லாருக்கும் சம்மதங்கிற உறுதி கொடுக்கிற டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இது நம்ம பிளான் சம்பந்தப்பட்ட ஜெயஹிந்த் விலாஸ்க்கு அதிகாரப்பூர்வமான ஓனர் காயத்ரி தான் சொல்ற டாக்குமெண்ட். மேற்படி வீட்ல காயத்ரியை தவிர வேற யாருக்கும், இன்க்ளூடிங் உன் ஹஸ்பண்ட் கூட பாத்தியம் இல்ல. வீடு காயத்ரிக்கு மட்டுமே ஆன ப்ராப்பர்ட்டின்னு இதுல எழுதியாச்சு. அந்த முதல் டாக்குமெண்ட்ல வீட்ல இருக்கிற எல்லாருமே கையெழுத்து போட்டா கடனுக்கு அவங்க பொறுப்பாவாங்க. இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டா ப்ராப்பர்ட்டிக்கு நீ சொந்தக்காரியாவ. சொந்தம் இருக்கிறவங்களே எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அறிவிச்சு சொத்துல தங்களுக்கு பாத்தியம் இல்லைன்னு கையை கழுவிடுவாங்க. எப்படி? சூப்பர், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். லேக்கா, நீ சொன்ன மாதிரியே இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் நான் கையெழுத்து வாங்கிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. காயத்ரி, உன்கிட்ட கொடுத்த சொத்து உன் கைக்கு மாறுற அந்த டாக்குமெண்ட அவங்க படிச்சா போச்சு. உன்னோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சு நீ ரொம்ப சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். நோ சான்ஸ் லேக்கா. இது என் கனவு, என் லட்சியம். இதுல என்னால தோல்வியை சந்திக்கவே முடியாது. கையெழுத்த வாங்கி காட்டுறேன். அப்போ அந்த ஃபைனான்சியர்? எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். நம்ம ஆள் தான். இன்னும் சொல்ல போனா என்னோட கிளைண்ட் தான். நீ சொல்றதுதான் அவருக்கு வேத வாக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, அப்போ இதுல கையெழுத்து வாங்கினா எல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் 3 மாசத்துக்குள்ள வீடு உங்க மாமாவுக்கு, அதாவது மிஸ்டர் சிதம்பரத்துக்கு தான் சொந்தம்னு வரப்போகுது. சிதம்பரம் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதுக்குதான் காயத்ரி இந்த வேட்டு வைக்கிறா. இல்ல மேடம், அக்கா நினைச்சத சாதிக்க போறாங்கன்னு சொல்லுங்க. உனக்கு ஏத்த மாதிரியே உன் தங்கச்சியும். ஓகே லேக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். கவனமா இரு, பல கோடி சொத்து. எல்லாம் ஏ சொத்து லேக்கா. ஓகே, ஓகே, பாய். வரேன் மேடம்.